பேர பசங்களா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் பண்ணிட்டு கூடிய ஒரு மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா 2024 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 இந்த பல்க் வேகன்சி எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டு இனிமே 2025 அப்ப நம்ம வந்து 2025 வந்து படிச்சா போதும். ஜனவரி 1ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷா பிளான் போடுறோம், அன்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா வந்து இருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளானுக்கான ஒரு சின்ன அப்டேட் விட்டாங்களா, அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த எக்ஸாம் என்னன்னைக்கு. இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டேட்டே வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை, எக்ஸாம் வந்து ஜூன் 15. குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூலை 13. அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு செப்டம்பர் 28. டிஎன்பிஎஸ்சியை பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒழுங்காக படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சீக்கிரமாகவே டேட்லாம் சொல்லிட்டாங்க. அந்த டீட்டெயில் ஆனுவல் பிளான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு 1 or 2 month இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 2 monthக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2025க்கு 1 year இருக்கிற மாதிரி நான் வந்து 2025 நான் வந்து ஆரம்பிக்கிறேன், ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு டேட்டுக்கு, ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, நீங்கள் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே குரூப் 1 எக்ஸாமுக்கு 195 டேஸாக வந்து இருக்கு, 1 yearலாம் வந்து இல்லை. குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 223 நாள் தான் இருக்கு இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா. குரூப் 2 குரூப் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 300 நாள் தான் வந்து இருக்கு. நீங்க வந்து இன்னும் ஜனவரி 1க்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 30 நாள் வந்து கம்மியாகும். ஸோ 30 நாள் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 150 டேஸாக வந்து இருக்கும். ஸோ குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 6 மாசம் மட்டும் தான் இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு அப்படின்னா குரூப் 4க்கு 6 மாசம் தான் இருக்கும். குரூப் 2 குரூப் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 month வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பயம்படுத்துற மாதிரி இருக்கலாம். நீங்க பயந்தாலும் சரி, இல்லை வந்து அலர்ட் ஆனாலும் சரி, எப்படியா வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க வந்து குரூப் 1 படிச்சாலும் சரி, குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A, இல்லை வந்து ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு 40 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கு. எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே ஜிஎஸ் தானே. ஸோ எல்லாமே நீங்க வந்து ஒரே ஜிஎஸ் தான் படிக்க போறீங்க, ஒரே சிலபஸ் தான், ஒரே பாலிட்டி தான், ஒரே கரண்ட் அஃபேர் தான், ஒரே ஆப்டிடியூட் தான், எல்லாமே சேம் தான். ஸோ கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வேணா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், மற்றபடி நீங்க ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து படிக்க போறீங்க. இப்போ நம்ம ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தத்தில் சிலபஸ் வைஸா ஒரு 127 லெசன் தான். இதை நீங்க முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்க சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். நீங்க வந்து இன்னையில இருந்து ஆரம்பிச்சா கூட குரூப் 1க்கு 195 டேஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சிடலாம். நீங்க வந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கு முன்னால நீங்க வந்து எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கணும். ஸோ நோட்டிபிகேஷன் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்றது, டெஸ்ட் போடுறது, இதான் வந்து ஃபுல்லா இருக்கணும். ஸோ உங்க டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 127 லெசன் நம்ம வந்து இப்போ பிடிஎஃப் வந்து இப்போ ஃப்ரீயா வந்து கொடுக்க போறோம். ஸோ நீங்க வந்து மெயினா பண்ண வேண்டியது இந்த 127 லெசன், இதை டார்கெட் பண்ணி நீங்க வந்து அடிக்கணும். குரூப் 1க்குன்னு இல்லை, ஸோ நீங்க வந்து குரூப் 4 படிச்சாலும் சரி, குரூப் 2 குரூப் 2A எல்லாத்துக்குமே அந்த ஜிஎஸ்ல 127 லெசன் அதை நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து இப்பவே படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்னும் சிம்பிளா வந்து யோசிக்கலாம். அந்த 127 லெசனை பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய புக் பேக் மட்டும் படிச்சு முடிக்கேன், இல்லை வந்து ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், அதுக்கப்புறம் டூ யூ நோ, பாக்ஸ் டேபிள், அதை மட்டும் படிச்சு முடிக்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லா படிக்க கஷ்டமா இருந்தாலுமே இந்த 127ல எவ்வளோ வந்து படிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10%, 20% இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், புக் பேக்கு இந்த மாதிரி முடிச்சா கூட நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க வந்து அடுத்தடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து எதுவுமே படிக்காம இருக்கிறது ஏதோ ஒன்று வந்து பண்ணலாம். உங்க டார்கெட் என்ன அப்படின்னா இந்த 127 லெசனு, இந்த 127 லெசன் வந்து எப்படி முடிச்சாலும் சரி, நீங்க வந்து ஒரு லெசனா ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்து போனாலும் சரி, இல்ல முதல்ல வந்து ஒவ்வொரு லெசனா புக் பேக் கொஸ்டின் மட்டும் படிச்சாலும் சரி, இல்ல ஒவ்வொரு லெசனா டூயினோ படிச்சாலும் சரி, இல்ல ஒவ்வொரு டாபிக்கா வீடியோவா கதையா கேட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு நீங்க வந்து இதை சார்ந்து டெய்லி வந்து படிச்சுக்கிட்டே வந்து இருக்கணும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதான் அந்த 127 லெசனுக்கான லிஸ்ட். இது வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாம் எழுதினாலும் எல்லா எக்ஸாமுக்கும் ஜிஎஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து இப்போ பல்க் வேகன்சி நம்ம வந்து அதுபடி பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஇ, ஜேடிஓ, வெட்டினரியன், இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 40 எக்ஸாம் வரும். எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சேம் ஜிஎஸ் தான். ஸோ நான் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதான் நம்ம வந்து வரிசையாக லெசன் வைஸாக வந்து கொடுத்துருப்போம்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ இதே ஆர்டரில் தான் படிக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது ஈஸியானது நம்ம வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது 10th ஸ்டாண்டர்டு வால்யூம் 2 புக்கு, 11th ஸ்டாண்டர்டு வால்யூம் 2, அதுக்கப்புறம் 8th டேம் 2, 6th டேம் 2, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம், தமிழ்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா லெசனும் இருக்கும். ஒரு சில லெசன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 டாபிக்ல வந்து கவர் ஆகும். இப்போ தமிழ்நாடு ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி ரெண்டுலேயும் வந்து கவர் ஆகும். நம்ம 2 வாட்டி வந்து கொடுத்துருப்போம். அப்போ கிட்டத்தட்ட 127 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு 110 லெசன் தான் வந்து இருக்கும். உங்கள் டார்கெட் இந்த 127 லெசனு இதை மட்டும் நீங்கள் வந்து முடிச்சா வந்து போதும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 127 லெசன் இருக்கும். ஆனால் ஒரு சில லெசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ எங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 127 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஒரு சில லெசன் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 110 லெசனாக நீங்கள் வந்து படிக்க வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் டார்கெட் நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஃப்ரீ ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருப்போம். ஸோ அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்பில் இல்லாதவங்க இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அடிச்சிங்க அப்படின்னாலே இந்த நேம் வந்து வரும். ஸோ இந்த நேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் நேமு. ஸோ நீங்கள் சேவ் பண்ணாட்டாலும் இந்த நேம் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் எடிட் பண்ணி வெறும் மணியாக குயிக் லேர்னிங் அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குயிக் லேர்னிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கான்டாக்டை சேவ் பண்ணால் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து போகும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த நம்பரில் 127 லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களோட கான்டாக்டை நாங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 21 ஹவர்ஸுக்கு அப்புறம், ஸோ வந்து மேக்ஸிமம் 21 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி ப்ராட்காஸ்ட் அப்டேட், இந்த ஃப்ரீ பிடிஎஃப், ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே வந்து வரும். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல முதல்ல எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 127க்கான லிஸ்ட் வந்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதை சார்ந்த பிடிஎஃப் மெட்டீரியல் அதுவும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ப்ராட்காஸ்ட் குரூப்பில் நம்மளால எவ்வளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ நம்ம ஃபுல்லாக அதில் வந்து எல்லா ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ கண்டென்ட், ஃப்ரீ ஷார்ட்கட் எல்லாமே வந்து அனுப்புவோம். அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாளை வந்து மறந்துடாதீங்க, 2025க்கு ஒரு வருஷம் வந்து இல்லை. உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னையில வந்து ஒரு 6-7 மாதம் தான் வந்து இருக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் 127 லிஸ்ட் அப்படின்னா வந்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.